ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், குரூப் 4 தமிழ் இலக்கணம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸாக ஒரு 80 கொஷின்ஸ் கிட்ட பார்த்துருக்கோம். அதோட பிளேலிஸ்ட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். நம்ம கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். முளையிலே விளையும் தெரியும் பயிர். இது வந்து ஒரு ப்ராவர்ப் மாதிரி தான், எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். அடுத்த கொஸ்டின், அதுவும் சொற்களை ஒழுங்குபடுத்துக தான். கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம். இதுதான் வந்து அந்த சென்டென்ஸ். நமக்கு சாய்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆக்குவோம், இல்லாமை, கல்லாமை, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரீட் பண்ணாலே இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிட முடியும். அடுத்தது, வா என்ற வேர் சொல்லின் வினையால் இணையும் பெயர். வினையால் இணையும் பெயர்னால் அந்த செயல் முடிஞ்சதை குறிக்கும். அப்போ வந்தவர் அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்தது, அலை என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயர். தொழிற்பெயர்னால தாயில் தள்ளில் வந்து முடியணும். அப்போ அலைத்தல் அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்ததாக, வேர் சொல்லை வினை எச்சமாக மாற்றுக. வினை எச்சம் அப்படிங்கிறப்ப பெரு அப்படிங்கிறதுக்கு பெட்ரு அப்படிங்கிறதா வந்து இந்த ஊ அப்படிங்கிற முடிஞ்சாலும் அது வினை எச்சம் தான். ஸோ பெட்ரு அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து, வருக அதோட வேர் சொல் என்னன்னா வா அப்படிங்கிறது தான் அதனுடைய வேர் சொல். அடுத்து, ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. ஒலி அப்படின்னா சவுண்டு நம்மளுக்கு தெரியும். அது மாதிரி ஒலி அப்படின்னா நீக்குதல்னு அர்த்தம், தப்பாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒளி அப்படின்னா வெளிச்சம் அப்படிங்கிறது சரியானது. இப்போ ஒளி வெளிச்சம் அப்படிங்கிறது சரியான பொருள். அடுத்தது பாருங்கள், சரியான இணையை தேர்ந்தெடுக்க. இதில் எதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட் ஒன்று வந்து நேர்விடை ஆடுவேன். ஸோ நீங்கள் ஆடுவாயன்னு கேட்குறதுக்கு ஆடுவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து நேர்விடை, அது சரியான விடை தான். அதே மாதிரி உற்றது உரைத்தல் விடை அப்படிங்கிறது கால் வலிக்கும் அப்படிங்கிறது கிடையாது, தப்பு. அடுத்ததாக ஏவல் விடை, நீயே செய். ஒருத்தவங்க செய்யுங்கிறப்ப நீயே செய்யணும், அவங்கள வந்து ஏவுறது. ஸோ ஏவல் விடை, இது ரெண்டுமே வந்து கரெக்டானது. சுட்டு விடை அப்படிங்கிறது வந்து தலை வலிக்கிறது அப்படிங்கிறது தவறான ஆப்ஷன். ஸோ கரெக்டான விடை வந்து நேர்விடை ஆடுவேன், ஏவல் விடை நீயே செய். ஆங்கில சொல்லுக்கு எதிரான தமிழ் சொல். கம்ப்யூட்டரோட தமிழ் வார்த்தை என்னது? கணினி. அடுத்ததுமே ஆங்கில சொல்லுக்கு எதிரான தமிழ் சொல் தான். வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர். சோஷியல் ரிஃபார்மர் சமூக சீர்திருத்தவாதி. ஆண்டர்பிரனர் தொழில் முனைவோர். ஃபாரினர் வெளிநாட்டவர். பால் ப்ளஸ் ஊறும் என்பதை சேர்த்தெழுதி கிடைக்கும் சொல்லது பால் ஊறும். அடுத்தது பாருங்கள், வான் ப்ளஸ் ஒளி வானொலி. கல் ப்ளஸ் தீது கக்ரீது. களம் ப்ளஸ் ஏரி களமேரி. பெயர் அறிய பிரித்தெழுதுக. பெயர் ப்ளஸ் அறியா. நீள் உழைப்பு நீள் ப்ளஸ் உழைப்பு. பாடான் திணை பாடு ப்ளஸ் ஆண் ப்ளஸ் திணை. இந்த பிரித்தெழுது வந்து புக்லேயும் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் எதிர்ச்சொல் அல் அப்படிங்கிறது பகல். அப்படின்னா அல்லுங்கிறது எதை குறிக்கிறது? இரவை குறிக்கும். அயம் எதிர்ச்சொல் தெளிவு. ஐயம்ங்கிறது ஒரு பயம், ஒரு தெளிவில்லாமல் இருக்கிறது. அயம்க்கு எதிர்ச்சொல் தெளிவு. பொருந்த சொல்லி கண்டறிய. அகத்திணை அல்லாததை கண்டறிய. அகத்திணையில் ஒரு நிறைய கேட்டகரி வரும். அதில் இல்லாத ஒன்று பார்த்திங்கன்னா காஞ்சி அப்படிங்கிறது புறத்திணை கீழே வரக்கூடியது. மற்றபடி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதெல்லாமே அகத்திணையில் வரக்கூடியது. அடுத்தது, தவறான இணையை கண்டறிக. ஸோ இந்த மாதிரி கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேலன்ஸ் உள்ளது எல்லாமே சரியான இணையாக இருக்கும், அதையுமே படிச்சுக்கணும். ஓகே, சிலை அப்படிங்கிறது வில். தெவ் அப்படிங்கிறது பகைமை. புல் அப்படிங்கிறது பறவை கொடுக்கும். இது வந்து சொற்பொருள் படிச்சிருந்தீங்க. இந்த சொல்லுக்கு இந்த பொருள் அப்படிங்கிறத அந்த ஒன்வேர்ட்ஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னு ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். புல் பறவை அப்படிங்கிறது நிறைய ப்ரீவியஸ் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. அது மாதிரி தெவ் அப்படிங்கிறது பகைமையை குறிக்கும். சிலை அப்படிங்கிறது வில் அப்படிங்கிறத குறிக்கும். சேந்தன அப்படிங்கிறது சேர்ந்தன அப்படிங்கிறது வந்து தவறான இணை. இது வந்து உங்களுக்கு மருவு சொற்களில் வந்திருக்கு. மற்றது எல்லாமே வந்து மீனிங்கில் வந்திருக்கு, இது வந்து மருவில் வந்திருக்கு. அதனால் இதுதான் வந்து தவறான இணை. அடுத்தது, பொருந்தா இணையை கண்டறிய. கொற்றவை கிணறு. திருமால் காட்டாறு. முருகன் சுனைநீர். இந்திரன் செங்கழுநீர். இது வந்து அகத்திணை புறத்திணை அந்த சப்ஜெக்டில் இலக்கணத்தில் அதில் வரக்கூடிய ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ குறிஞ்சி நிலத்துக்குரிய கடவுள் யார், அவங்களுக்கான பறவை இது, விலங்கு இது, அந்த இது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் தாராளமாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்திரன் செங்கழுநீர் அப்படிங்கிறத தவறான இணை. அடுத்தது, பொருந்த சொல்லை கண்டறிய. விளம்புதல் செப்புதல் மொழிதல் இது எல்லாமே வந்து நம்ம ஒருத்தருக்கு சொல்கிறத வந்து குறிக்குது. கேட்டல் அப்படிங்கிறது வந்து இன்னொருத்தர் சொல்கிறத கேட்குறது. ஸோ அதனால் இதுதான் வந்து தவறான இணை. அடுத்தது, தூறு அப்படிங்கிறது போதரின் அடிப்பகுதி, கரெக்டான மீனிங். வெங்களி அப்படிங்கிறது காய்ந்த களி. செம்மல் அப்படிங்கிறது வாடிய பூவை குறிக்கும். கொழுந்தாடை அப்படிங்கிறது காய்ந்த கட்டை. இது வந்து தவறான இணை. ஸோ மித்த மூணுமே வந்து கரெக்டான மீனிங்கில் கொடுத்துருக்காங்க. கொழுந்தாடை அப்படிங்கிறது மட்டும் தவறான இணை. பொருந்தா சொல்லை கண்டறிக. ஏரி குளம் ஆறு இது எல்லாமே நீர் சம்மந்தப்பட்டது. குணம் அப்படிங்கிறது தவறானது. அடுத்தது, பொருந்தா சொல்லை கண்டறிக.
சூம்பல், சொத்தை, அழுகல், கடலை. ஸோ இதில் வந்து எது வந்து பொருந்தாதுன்னா கடலை அப்படிங்கிறதா வரும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாடிய பொருட்களை குறிக்கக்கூடியது. பட் கடலை அப்படிங்கிறது வாடிய பொருளை குறிக்காது. அப்போ இதுதான் பொருந்தாத இடை. அடுத்து வலுவற்ற தொடரை கண்டறி. செழியன் வந்தான். செழியன் வந்தது. வந்தது அப்படின்னா நமக்கு ஆடு மாடு தான் வந்ததுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஹியூமன் பீயிங்னு சொல்ல மாட்டோம். அப்போ தவறு. செழியன் வந்தாள். இது வந்து ஆண்பால், இது பெண்பாலில் கொடுத்துருக்கு, தவறு. செழியன் வந்துட்டான். வந்துட்டான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கு தான், எழுத்து வழக்கு கிடையாது. அப்போ செழியன் வந்தான் அப்படிங்கிறது தான் வந்து சரியான விடை. மரபுச்சொல். சோறு உண், முறுக்கு தின், தண்ணீர் குடி, பால் பருகு. தண்ணி வந்து நம்ம குடின்னு தான் சொல்லுவோம், பாலை தான் பருகுன்னு சொல்லுவோம். இந்த ரெண்டில் கூட நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஓகே, அடுத்தது மரபு பிழை இல்லாத தொடர். கோழி கூவும், நாய் கத்தும், சேவல் கொக்கரிக்கும், காகம் கரையும். ஸோ மரபு பிழை இல்லைன்னா காகம் கரையும், இதுதான் வந்து சரியான விடை. நாய் வந்து குறைக்கும் தெரியும். அதே மாதிரி சேவல் என்ன பண்ணும், கோழி என்ன பண்ணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். குயில் தான் கூவும், கோழி வந்து என்ன பண்ணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சந்தி பிழையற்ற தொடர் எது? மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை பொருட்கள் செய்யப்படுகின்றன. ஸோ இதில் கரெக்டாக மூங்கிலை கொண்டு இந்த இடத்துல இக்கு வந்திருக்கு, கைவினை பொருள் இந்த இடத்துல இப்போ வந்திருக்கு. ஸோ எங்கள் ஊர் கோயிலில் குதிரை சிற்பங்கள், அப்போ இந்த இடத்துல இச்சு வரும். ஓகேங்களா? அதேமாதிரி அழகிய கலைகளை பற்றி இந்த இடத்துல இப்போ வரும். அடுத்து பாய் என்பது படுக்க பயன்படுற இடத்துலையுமே இப்போ வரும். ஸோ நீங்கள் ரீட் பண்ணாலே உங்களுக்கே தெரியும். பட் இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான இடத்துல அந்த இக்கு இப்போ எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்போ சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்தது பிறமொழி சொல்லற்ற தொடருது. கொடுங்கோல் அரசன் அக்கிரமம் செய்தான், பிறமொழி சொல். கண் திருஷ்டி, பிறமொழி சொல். ஆகாசத்தில் பட்சி பறந்தது. ஸோ ஆகாசம் பட்சி, பிறமொழி சொல். ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன், சுத்த தமிழ் சொல். சந்திப்பிழையற்ற வாக்கியங்கள். அந்த காட்சியை பார், இதுதான் சரியான விடை. அடுத்ததும் சந்திப்பிழை இல்லாத தொடர். மெட்டுக்கு பாட்டு பாடு. அடுத்து பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எழுதுக. காலிங் பெல்லை அழைக்கிறான், இங்கிலீஷ். ஷாப்பிங் சென்றான், இங்கிலீஷ். மில்க் குடித்தாள், இங்கிலீஷ். மாலையில் விளையாடு, இதுதான் பியூர் தமிழ். ஸோ இதுதான் சரியான விடை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. பயண படகுகள், ஃபெரிஸ். கடற்பயணம், வாயேஜ். கலப்படம், அடல்ட்ரேஷன். பண்டம், கமாடிட்டி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 35 கொஷின்ஸ் கிட்ட வந்து பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் அடுத்த கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நம்மளோட டெய்லி 5 மினிட்ஸ் ஸ்டடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலும் தமிழுக்கு உங்களோட 650 பேஜஸில் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி டாபிக் வைஸ் மெட்டீரியல் வந்து இருக்குது. அதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, நீங்கள் அதுக்கு மெசேஜ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தமிழ் மட்டும் அல்லாமல் எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி சாம்பிள் பேஜஸ் பார்த்துட்டு கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. தேங்க் யூ. ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங், கீப் ஸ்டடியிங்.